இந்து தமிழ் திசை ஆனந்த ஜோதி ஆன்லைன் வாசகர்களுக்கு பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள். 8 பிப்ரவரி 2024 வியாழக்கிழமை முதல் 14 பிப்ரவரி 2024 புதன்கிழமை வரையிலான இந்த காலகட்டத்திற்கான பொதுவான ராசி பலாபலன்களை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பஞ்சாங்க விசேஷ தினங்களையும் கிரக நிலவரங்களையும் கிரக மாற்றங்களையும் நாம பார்க்கலாம். இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பஞ்சாங்க விசேஷ தினங்களை நாம பார்த்துடலாம். தை 25 வியாழக்கிழமை 8 பிப்ரவரி 2024 அன்றைய தினம் மாத சிவராத்திரி. 9ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று தை அமாவாசை, திருவோண விரதம், ஷண்ணவதி நாட்களில் முக்கியமான வியதிபாத ஸ்ராத்தம், ரொம்ப விசேஷமான ஒரு நாள். 10ஆம் தேதி சனிக்கிழமை சாந்திரமான மாக மாதம் ஆரம்பம். 11ஆம் தேதி அப்பூதி அடிகள் அவர்களுடைய குரு பூஜை. 13ஆம் தேதி மாசி மாத பிறப்பு, விஷ்ணுபதி புண்ணிய காலம். அன்றைக்கு சுக்லபக்ஷ சதுர்த்தி விரதம் பூஜை எல்லாமே அன்றைக்கு தான். இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பஞ்சாங்க விசேஷ தினங்கள் இதுதான். இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரங்களை நாம பார்த்துடலாம். இந்த காலகட்டம் தொடங்கும் போது மேஷ ராசியில குரு பகவான், கன்யா ராசியில கேது, தனுர் ராசியில சந்திரன் சுக்கிரன், மகர ராசியில சூரியன் செவ்வாய் புதன், கும்பராசியில சனி, மீன ராசியில ராகு என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது. 8 பிப்ரவரி வியாழக்கிழமை அன்றைய தினம் காலை 8:43 சந்திர பகவான் மகர ராசிக்கு மாற்றம் பெறுகிறார். 10ஆம் தேதி சனிக்கிழமை பகல் மணி 11:43 கும்பராசிக்கு சந்திர பகவானுடைய பெயர்ச்சியானது அமைந்திருக்கிறது. 12ஆம் தேதி பகல் 2:04 மீனராசிக்கு சந்திர பகவான் மாற்றம் பெறுகிறார். 13ஆம் தேதி 3 கிரகங்களுடைய மாற்றம். முதலாவது சூரியன் மகர ராசிக்கு கும்பராசிக்கு மாறுறார். அன்று மகர ராசிக்கு சுக்கிரன் மாறுறார். கும்பராசிக்கு புத பகவான் மாற்றம் பெறுகிறார். 14ஆம் தேதி மாலை 4:42 மேஷ ராசிக்கு சந்திர பகவானுடைய மாற்றமானது நிகழ்கிறது. இப்போ இந்த காலகட்டத்தில் முக்கியமான ஒரு விழா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தை அமாவாசை முக்கியமான ஒரு விழா. அதுவும் இந்த 9ஆம் தேதி அன்று அமாவாசை வர்றது. என்ன ஒரு நம்ம ஒரு தோஷம் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்போ உதாரணமாக அந்த ராகு கேது தோஷம் எடுத்துக்கலாம். இல்லை இப்போ எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சொன்னால் இந்த சனி தோஷம், அதாவது அஷ்டமத்து சனி, அர்த்தாஷ்டம சனி, அப்புறம் இந்த மகரம் கும்பம் மீனராசிக்காரர்களுக்கு 7.5 சனி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். எந்த சனி நடந்தாலும் முன்னோர்கள் வழிபாடும் குலதெய்வத்தினுடைய வழிபாடும் செஞ்சோம்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு, ரொம்ப உத்தமோத்தமமாக இருக்கும். முன்னோர்கள் அப்போ இப்போ ரொம்ப ரொம்ப நம்ம ஒரு கலோக்கியெல்லாம் நம்ம ஒன்று சொல்கிறோம், சரிங்களா? கடவுள் இருக்காரு இல்லை, அது ஒரு விவாதத்துக்குரிய ஒரு விஷயம் அப்படின்னு. ஆனால் நம்ம தாத்தா பாட்டி வாழ்ந்தாங்கிறது, அவங்க அப்பா அம்மா வாழ்ந்தாங்க, நம்ம முன்னோர்கள் வாழ்ந்தாங்க அப்படிங்கிறது உண்மைதானே. அவங்க இல்லாமல் நம்ம இல்லை இல்லையா? அப்போ இந்த நமக்கு பெரியவங்க சொல்லிட்டு போயிருக்கிறது என்ன அப்படின்னா, அமாவாசை அன்று முன்னோர்கள் வழிபாடும் பௌர்ணமி அன்று குலதெய்வ வழிபாடும் செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்போ இந்த தை அமாவாசை அன்னைக்கு அப்பா இல்லாதவர்கள் கண்டிப்பான முறையில் தர்ப்பணம் செய்ய வேண்டும். அப்பா அம்மா இல்லாதவா கண்டிப்பா தர்ப்பணம் செய்யணும். இப்போ அப்பா அம்மா இருக்கிறவா முன்னோர்களை நினைச்சு விரதம் இருந்துக்கலாம். இப்போ உதாரணமா விரதம்னா எப்படி, மத்தியானம் மட்டும் சாப்பிட்டுண்டு காலையில் சாப்பிடாம இருந்து மத்தியானம் ஒரு 12 மணிக்கு மேலே சாப்பிட்டு 12:30க்கு மேலே சாப்பிட்டுக்கிறது முன்னோர்கள் நினைச்சு பிரார்த்தனை பண்ணிக்க. அப்புறம் நமக்கு முடிஞ்சதுன்னா அன்றைய தேதியில் நம்ம அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் அன்னதானம்
பண்ணலாம். ஜீவராசிகளுக்கு உணவு கொடுக்கலாம். இப்போ வெறுமனே நம்ம இப்போ என்ன பண்ணுறோம், அகத்திக்கீரை வாங்கி கொடுக்குறோம் பசுவுக்கு. அப்புறம் நிறைய பேர் நாய்களுக்கு பிஸ்கட் போடுற பழக்கம் இன்னைக்கு நிறைய வந்திருக்கு, நாய்களுக்கு உணவு கொடுக்கக்கூடியது. அப்படின்னு இல்லாமல் ஜீவராசிகள்னு வச்சுக்கலாம். வெறுமனே நாய் பசுன்னு இல்லாமல் ஜீவராசிகள் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போது அதுகளுக்கு ஏதாவது நம்மளால் முடிந்த உணவு அளிப்பது தை அமாவாசை அன்னைக்கு. அது மாதிரி தை அமாவாசை அன்னைக்கு அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் பூஜை செய்வாங்க, அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச ஏதாவது ஒரு காணிக்கை அது நாம் கொடுக்கலாம். இதெல்லாம் நமக்கு ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயம். சரி, இப்போ நாம் கொடுத்திருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது. உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி, மதி, கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது. அதாவது லக்ன ரீதியாக, ராசி ரீதியாக, உங்களுடைய ஜனனகால ஜாதக கட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருப்பாரோ அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது. மேலும் உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்கிறதுன்னு பார்க்கலாம். உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துக்கு என்ன தசாபுத்தி நடக்கிறதுன்னு பார்க்கலாம். அதற்கு தகுந்த மாதிரி பலன்கள், பரிகாரங்கள் நீங்கள் செய்து கொள்ள வேண்டியது. இனி உங்கள் ராசிக்கான இந்த காலகட்டத்திற்கான பொதுவான பலாபலன்களையும் பரிகாரங்களையும் நாம பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு அற்புதமான ஒரு நேரம் நமக்கு போய்கிட்டு இருக்கு. பாருங்க, ராசியில பாக்ய விரையாதிபதி குருவினுடைய ஒரு சஞ்சாரம், 5ஆம் இடத்தை அதனுடைய அதிபதி சூரியன் பார்க்க போறார். 13ஆம் தேதி பார்க்க போறார். வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய நிகழ்வு. ராசிநாதன் செவ்வாய் 10ஆம் இடத்தில் உச்சமாக இருந்து அவரும் 5ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய ஒரு தன்மை. திரிகோணம் பலம் சிறப்பா இருக்கு. ஸோ குலதெய்வத்தோட கிருபை, முன்னோர்கள் ஆசீர்வாதம், இது எல்லாமே உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள், சிக்கல்கள் அனைத்தும் நிவர்த்தியாகும். ஒரு நல்ல சப்போர்ட் கிடைக்கும் குடும்பத்திலேருந்து. நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சோன்னா அதுக்கு நமக்கு ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் கண்டிப்பான முறையில் கிடைக்கும். தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து இருந்து வந்த குழப்பங்கள், சிக்கல்கள் அனைத்துமே விலகும். புதிய முயற்சிகள் நமக்கு கை கொடுக்கும். எந்த விதத்தில் நீங்கள் புதிய முயற்சி பண்ணலாம். இப்போ உதாரணம், ஒரு வீடு வாங்கணுமா, புதிய முயற்சி பண்ணலாம். தொழில் ஆரம்பிக்கணுமா, ஆரம்பிக்கலாம். புதிய உத்தியோகத்துக்கு ஐயா நான் முயற்சி செய்யலான் இருக்கேன், பண்ணலாம். குழந்தைங்க இல்லைங்கய்யா, அதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் போகலான் இருக்கேன், தாராளமாக இந்த பீரியடில் ஆரம்பிக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கு. அதுவும் இந்த மாசி மாதத்தில், இப்போ நமக்கு 13 பிப்ரவரியிலேருந்து 13 மார்ச் வரைக்கும் நமக்கு மாசி மாதம், சரியா? இந்த காலகட்டத்தில் குழந்தை இல்லாதவங்க, நீங்கள் மேஷ ராசியாகவோ அல்லது மேஷ லக்னமாகவோ இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு குழந்தை சம்பந்தமான விஷயங்கள்ல இப்போ முயற்சி எடுங்க, ரொம்ப நல்லா இருக்கும். இந்த காலகட்டத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பெண்களுக்கு வீடு, மண், மனை சார்ந்த யோகங்கள் ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும், யோகத்தை கொடுக்கும். மாணக்கர்களுக்கு கல்வி சம்பந்தமான தடங்கல்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள், முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் கை கொடுக்கும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள், அதிர்ஷ்ட பலன்கள், நல்ல மாற்ற பலன்கள் உண்டாகும். தினசரி சிவ வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 139, அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள். ரிஷபராசி அன்பர்களுக்கு ஒரு பெரிய மன கஷ்டம் உங்களுக்கு விலக போகும். இன்னமும் நிறைய ரிஷபராசிக்காரர்கள் சொல்லணும்னா துயரத்தில் இருக்காங்க. இந்த ஜாதகம் பார்த்து பார்த்து அழுத்து போனதுல முக்கியமான ராசி ரிஷபராசி. நான் கடந்த சில வருஷங்கள்ல பார்க்குறேன். நிறைய ஜோசியர்கள்ட்ட போய் கன்சல்ட் பண்ணுறாங்க, நிறைய பிரயத்தனப்படுறாங்க, ஆனால் அவங்களால முன்னேற முடியலை, ஒரு மேலே எழும்பி வர முடியலை. ஏங்க 2014 ஆரம்பித்த பிரச்சனைங்க ரிஷப ராசிக்கு. நம்பி 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 கெட்டு போன ராசி ரிஷபம். இப்போ ஒரு பெரிய மாற்றம் உள்ளபடியே வரப்போகுது, கவலைப்படாதீங்க. ஏன்னா
13ஆம் தேதி ஒரு யோக ஸ்தானத்துக்கு ராசிநாதன் சுக்கிரன் மாறுறார். அப்போ இந்த காலகட்டம், அதுவும் முக்கியம், அந்த காலகட்டத்தில் ஒரு 13ஆம் தேதியிலேருந்து உங்கள் வாழ்க்கையே புரட்டி போடக்கூடிய நல்ல மாற்றங்கள் உறுதி. தைரியமாக இருங்க. உண்மையிலேயே ஒரு நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு வரப்போகுது, கவலைப்படாதீங்க. குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் அதெல்லாம் வரும். முடிந்தவரை நீங்கள் விட்டு கொடுத்து போகிறது உங்களுக்கு நல்லது. அது மாதிரி ரத்தம் சம்பந்தமான உறவுகள்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருங்க. சில கருத்துக்கள் பேசும்போதெல்லாம் வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக நாம் இருந்துக்கணும். இந்த காலகட்டத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, தொழில் உத்தியோகம் கொஞ்சம் கடுமையான பணிச்சுமை இருக்குங்க. கடுமையான பணிச்சுமை இருக்கும். ஒரே நேரத்தில் பலவிதமான வேலைகளை செய்ய வேண்டிய சூழல்கள் நமக்கு வரலாம். அதிலலாம் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அது மாதிரி வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் கண்டிப்பாக உண்டு. ஏன்னா பேங்க்லேருந்து என்னோடய வீடை எடுத்துக்கிறேன்ட்டாங்க, நீங்கள் என்ன இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, மாற்றங்கள் வந்தாச்சு, தைரியமாக இருங்க. நிச்சயமாக ஒரு பெரிய விஷயங்கள் உங்களுக்கு நடக்க போகிறது, தைரியமாக இருங்க. நீங்கள் அது மாதிரி வேலைக்கு செல்லக்கூடியவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய மாற்றங்கள் காத்துன்றது. பெண்களுக்கு மனசில் இருக்கக்கூடிய பயம் நீங்கி ஒரு தெளிவு உண்டாகும். மாணவர்களுக்கு கல்வி சம்பந்தமான தடங்கல்கள் அனைத்தும் விலகும். ஒரு புதிய முயற்சிகள் கை கொடுக்கும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சொல்வாக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் நலம் பெறும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் அனைத்தும் விலகும். தினசரி அம்மன் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் வெள்ளை. மிதுன ராசி அன்பர்களுக்கு 8ஆம் இடம் வலுவாக இருக்குது. 9ஆம் இடம் ரொம்ப வலுவாகுது. ராசிநாதன் புதன் இந்த காலகட்டத்தில் 13ஆம் தேதி அன்னைக்கு 9ஆம் இடத்துக்கு போகிறார். எல்லா கதவுகளும் திறந்தாச்சு. எப்படி 6 வருஷமாக எல்லா கதவுகளும் நமக்கு அடைக்கப்பட்டது. ஐயா எங்கிட்ட பணம் இல்லைங்கய்யா, அவர் சொன்னாருன்னு சொல்லி அவர் பணத்தை போட்டு தொழில் ஆரம்பித்தேன், அவர் ஏன் ராசியான்னு தெரியல, அவர் ராசியான்னு தெரியல, அந்த தொழிலும் நஷ்டமாயிடுச்சு, என்ன பண்ணுறதுன்னே தெரியல. சரி எதுவுமே செய்யாமல் இருக்கவும் முடியாது, ஒரு இடத்துக்கு வேலைக்கு போனோம்னா அதில் கடுமையான பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர், அதெல்லாம் மாற்றங்கள் வந்தாச்சு, தைரியமாக இருங்கோ. மிகப்பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு வந்தாச்சு. ஒரு எந்த விஷயமும் நமக்கு அனுகூலமாக நடக்கும், கவலைப்பட வேண்டாம். மெயினாக பொருளாதாரம் சம்பந்தமான சில பிரச்சனைகள். எப்படி ஒரு பொருளாதாரம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நமக்கு தேவையான பணம் தேவையான நேரத்தில் கிடைக்கல, ஒன்று லேட்டாக கிடைக்கிது, இல்லை கிடைக்காமலே போயிடுது. அந்த மாதிரி பலவிதமான பிரச்சனைகள். இனிமேல் அதிலெல்லாம் கண்டிப்பான முறையில் மாற்றங்கள் உண்டு. அது மாதிரி குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் சிக்கல்கள் அனைத்துமே நிவர்த்தியாகும். புதிய முயற்சிகள் கை கொடுக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் கூட இருக்கக்கூடிய சிக்கல்கள் விலகும். தைரியமாக இருக்கும். தொழில் சிறப்பாக இருக்குது, கவலையே படாதீங்க. தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டு. எவ்வளவு நாள் நம்ம வேலை செய்கிறோம், நமக்கு ஒரு அங்கீகாரமே கிடைக்கல, நம்மளுடைய உழைப்பை மற்றவர்கள் சுரண்டுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டுனா நிறைய பேர். இனிமேல் அதெல்லாம் நல்ல மாற்றங்கள் வந்தாச்சு. எந்த விதமான சிக்கல்களும் இல்லை. யோக பலன்கள், அதிர்ஷ்ட பலன்கள், நல்ல மாற்ற பலன்கள் உங்களுக்கு ஏற்படும். புதிய முயற்சிகள் கை கொடுக்கும். பொதுவாக இந்த காலகட்டத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பெண்களுக்கு சுப செலவுகள் உண்டாகும், நல்லா இருக்கு. மாணவர்களுக்கு கல்வி சம்பந்தமான விஷயங்களில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் எல்லாத்தையும் உங்களால் சமாளித்து வெற்றி பெற முடியும், நல்ல மதிப்பெண்கள் பெற முடியும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவாளுக்கு தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவாளுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலங்கள் உண்டாகும்.
புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாப முன்னேற்றம் அதிகரிக்கும். தினசரி பெருமாள் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் பச்சை. கர்க்கடக ராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய ஒரு நேரம். எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலுமே ஒரு தடவைக்கு பல தடவை யோசனை பண்ணுங்க. இப்போ நமக்கு இந்த காலகட்டம் எடுத்துக்கிட்டோம்னா ராசிநாதன் சந்திரன் 7ஆம் இடத்துல சஞ்சாரம் அமைஞ்சிருக்கு. சந்திரமங்கல யோகம் உண்டாரு நமக்கு 7ஆம் இடம். இப்போ அதெல்லாம் நல்லா இருக்கு, அதில் பிரச்சனைகள் இல்லை. ஆனால் கடகராசி சீக்கிரமே, அதாவது எப்போதுமே நான் சொல்கிறது தான், திங்க் பண்ணுறதுக்கு முன்னாடியே ரியாக்ட் பண்ணக்கூடிய ராசியாக அமைஞ்சிருக்கு. ஸோ நாம் ஒன்று சொல்ல போய் மற்றவங்க அதை வேறு மாதிரி புரிஞ்சுக்கலாம். இப்போ அதில் நம்ம கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் எச்சரிக்கை, கவனம் என்பது அவசியம். புதிய முதலீடுகள் செய்யும் போது கவனமாக பார்த்து செய்யணும். நிறைய பேர் சொல்கிறாங்க, கடகராசிக்கு முதலீடுங்களா ஐயா, பணமே வரமாட்டேங்கிறது, எங்கே நான் முதலீடு பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ பணம் வரும். ஏன்னா 2க்குடையவர் சூரியன், அவர் 8ஆம் இடத்துல மறைஞ்சாலும் 2ஆம் இடத்தை பார்க்குற குரு பார்க்குறார், புதன் பார்க்க போகிறார். ஸோ செலவு பண்ணும், நிறைய வருமானம் வரும், செலவு பண்ண வேண்டியிருக்கும். புதிய முதலீடுகள் செய்யலாம். அப்புறம் தொழில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, தொழிலில் வந்து கொஞ்சம் பணிச்சுமை இருக்கும். நம்ம அதை இப்போ ஒரு நேரம் கொடுத்துருப்பாங்க, அந்த நேரத்துக்கு அந்த பணியை செய்ய முடியாதபடி சில பிரச்சனைகள் நமக்கு உண்டாகலாம். அதெல்லாம் நம்ம கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். குடும்பத்தினருடன் சின்ன சின்ன கருத்து முரண்பாடுகள் நமக்கு உண்டாகலாம். இப்போ நம்ம அதுலேயும் கவனமாக இருந்துக்கணும். முடிஞ்ச வரைக்கும் விட்டு கொடுத்து போகிறது, நீக்கு போக்கா விட்டு கொடுத்து போகிறது நமக்கு நல்லது. அப்புறம் பெண்களுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பொருளாதாரம் சம்பந்தமான முடிவுகள் எடுக்கும்போது கொஞ்சம் கவனமாக பார்த்து எடுக்கணும். மாணவர்களுக்கு கல்வியில் ஒரு பெரிய எழுச்சி காணப்படும். முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு, மண், மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடுமையான உழைப்பு தேவைப்படும். அது மாதிரி கடுமையான பணிச்சுமை காணப்படும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப செலவுகள் ஏற்படும். தினசரி மகாலட்சுமி வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் வெள்ளை. சிம்மராசி அன்பர்களுக்கு வாழ்க்கையே புரட்டி போடக்கூடிய ஒரு நல்ல மாற்றம் இந்த காலகட்டத்தில் காத்துக்கிட்டு இருக்கு. 7ஆம் இடத்துல ராசிநாதன் சூரியன் ராசியை பார்க்கிறார். 4, 9 கூடையவரான செவ்வாய் அவர் ராசியை பார்க்கிறார். சனி பார்க்கிறார், குரு பார்க்கிறார். இப்போ இது எல்லாமே நமக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்க போகிறது. ஒரே ஒரு விஷயம், எல்லாரையுமே ஈஸியாக நம்பிடாதுங்க. அதுதான் இதில் நாம் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு பெரிய அட்வைஸ். டக்குன்னு யாரையும் நம்பிடாதீங்க. அது மாதிரி கொஞ்சம் முக்கிய முடிவுகள் எடுக்கும் போதெல்லாம் கொஞ்சம் கலந்து ஆலோசனை பண்ணி நீங்கள் முடிவெடுக்கிறது உங்களுக்கு நல்லது. புதிய முயற்சிகளில் ஈடுபடும் போது கொஞ்சம் கவனமாக பார்த்து ஈடுபடணும். எந்த விஷயத்தையும் யோசித்து செய்யறது நல்லது. சின்ன சின்ன விஷயங்களில் கூட கொஞ்சம் கவனமாக நீங்கள் நடந்துக்கிறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். தொழில் உத்தியோகத்தில் கடுமையான பணிச்சுமை இருக்குங்க. ஒரே நேரத்தில் பலவிதமான வேலைகளை செய்ய வேண்டிய சூழல்கள் உங்களுக்கு உண்டாகலாம். பெண்களுக்கு மனசுக்குள்ள ஒரு தைரியம், தன்னம்பிக்கை உண்டாகும். மாணவர்களுக்கு கல்வி சம்பந்தமான விஷயங்கள் மிகப்பெரிய அனுகூலத்தை கொடுக்கும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் நலம் பெறும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்ற பாதையில் நீங்கள் செல்வீர்கள். சிறப்பாக இருக்குது.
உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரம் மேம்படும். தினசரி முருகப்பெருமான் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவம். கன்னியா ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, எந்த விஷயத்தையும் கொஞ்சம் யோசிச்சு கவனமா செய்யறது நல்லது. ஒரு அவசரம், படபடப்பு, நிதானமா இல்லாம இருக்கிறது, இதெல்லாம் ஏற்படலாம். கொஞ்சம் கவனமா பார்த்து நாம நடந்துக்கிறது உங்களுக்கு நல்லது. சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட ரொம்ப எச்சரிக்கையோட நடந்துக்கணும். சில நேரங்கள்ல நமக்கு தேவையில்லாத சில சிக்கல்கள் உண்டாகலாம். அப்போ வார்த்தைகள்ல கொஞ்சம் நாம கவனமா இருக்கணும். பொருளாதாரம், வரவு வர வேண்டிய இடங்கள்ல கொஞ்சம் தாமதம் ஏற்படலாம். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் திட்டமிட்டுக்கிறது நன்மையை கொடுக்கும். இந்த காலகட்டத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து பலவிதமான சிக்கல்கள் உண்டாகும். ஒரு புதுசாக ஒரு தொழில் ஆரம்பிக்க போறீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக பார்த்து நடந்துக்கணும். அது மாதிரி உத்தியோகத்தினருக்கு மிக கடுமையான பணிச்சுமை ஏற்படும். ஒரே நேரத்தில் பலவிதமான வேலைகளை செய்ய வேண்டிய சூழல்கள் நமக்கு உண்டாகலாம். அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். சின்ன சின்ன விஷயங்களில் கூட கொஞ்சம் எச்சரிக்கையோடு நடந்துக்கிறது உங்களுக்கு நல்லது. பெண்களுக்கு இந்த காலகட்டத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, குடும்பத்தினரால், குழந்தைகளால் அனுகூலங்கள் உண்டாகும். மாணவர்களுக்கு கல்வியில் மிகப்பெரிய முன்னேற்றம், மிகப்பெரிய வளர்ச்சி, மாற்றம் எல்லாமே காணப்படும். ரொம்ப சிறப்பாக அற்புதமாக நமக்கு அமைஞ்சிருக்கு. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள், உறவினர்களால் அனுகூலங்கள் உண்டாகும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம், முன்னேற்றம் அதிகரிக்கும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை ஏற்படும். தினசரி சரஸ்வதி தேவி வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் வெள்ளை. துளாராசி அன்பர்களுக்கு தொட்டதெல்லாம் துலங்கும். எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றியடையும். பல காரியங்களிலும் இருந்து வந்த தடங்கல்கள், சிக்கல்கள், குழப்பங்கள் அனைத்தும் நீங்க பெறுவீர்கள். எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை மாறும். பலவிதமான நன்மைகள் நமக்கு நடக்க போகிறது. முக்கியமாக வீடு, மண், மனை சார்ந்த யோகங்கள் நமக்கு உண்டாகும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள், சிக்கல்கள் அனைத்தும் நிவர்த்தியாகும். குடும்ப ஒற்றுமை நமக்கு மேலும். பிரிந்திருந்த குடும்பம்லாம் மீண்டும் நமக்கு ஒன்று சேரும். சுபகாரிய தடைகள், ஒரு ஆடைகள் வாங்கிறது, தங்கம் வாங்கிறது, திருமணம் சம்பந்தமான முயற்சிகள், குழந்தை பிறப்பு எல்லாமே நல்லா இருக்கு. ரொம்ப சிறப்பான ஒரு நேரம் போயிட்டு இருக்கு. தொழில் உத்தியோகம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. கவலையே பட வேண்டாம். புதிய தொழில் தொடங்கலாம். நல்ல மாற்றங்கள் வரும். அதுக்கேற்ற மாதிரி உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை மாறும். அது மாதிரி உத்தியோகத்தினருக்கெல்லாம் ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். மதிப்பு, மரியாதை அதிகரிக்கும். புதிய முயற்சிகள் கை கொடுக்கும். பொதுவாக இந்த காலகட்டத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பெண்களுக்கு வீடு, மண், மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும். மாணவர்களுக்கு கல்வியில் இருந்து வந்த தடங்கல்கள், சிக்கல்கள், குழப்பங்கள் அனைத்தும் நீங்க பெறுவீர்கள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனசில் இருக்கக்கூடிய வீண் பயம், கவலை விலகும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப செலவுகள் உண்டாகும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு, மண், மனை சார்ந்த யோகங்கள் ஏற்படும். தினசரி விநாயகப் பெருமான் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் வெள்ளை. விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த காலகட்டத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ராசிநாதன் செவ்வாய் தைரிய வீரிய ஸ்தானத்துல உச்சமான நிலையில சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்க. குடும்பஸ்தானம் பலமா அமைஞ்சிருக்கு. இந்த 4ஆம் இடம் சுகஸ்தானம், அதில் நமக்கு அர்த்தாஷ்டம சனி போய்கிட்டு இருக்குது. அதில் சூரியன் புதனுடைய ஒரு சஞ்சாரமும் நமக்கு இந்த காலகட்டத்தில் அமையுது. மெயினாக இந்த வீடு, மண், மனை சம்பந்தமான காரியங்களில் நிறைய சிக்கல்கள் இருந்தது. அதில் ஒரு தீர்வு நமக்கு கிடைக்கும். அப்புறம் கல்வி,
கல்வியில் நிறைய தடங்கல்கள், ஒரு விஷயத்தை எடுத்துட்டோம்னா அந்த விஷயம் அந்த காலகட்டத்தில் நடக்காமல் நமக்கு நிறைய தடங்கல்களை கொடுத்து அந்த தடங்கல்கள் நிவர்த்தி ஆகும். புதிய முயற்சிகள் வெற்றி பெறும். அது மாதிரி இந்த காலகட்டத்தில் அம்மாவினுடைய உடல்நிலையில் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும். ஏன்னா கடந்த 2-3 மாதங்களாக அம்மாவினுடைய உடல்நிலையில் நிறைய பிரச்சனைகள் இருந்தது. இனிமேல் அதில் நல்ல மாற்றங்கள் வரும். பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும். தொழில் உத்தியோகம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். புதிய தொழில் ஆரம்பிக்கலாம், புதிய உத்தியோகத்துக்கு முயற்சி பண்ணலாம். அது மாதிரி இப்போ சப்போஸ் நான் ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேங்க ஐயா, கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பான முறையில் கிடைக்கும். முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். பெண்களுக்கு உடல் ஆரோக்கியம் நலம் பெறும். பல விதத்தில் முன்னேற்றங்கள் ஏற்படும். பொதுவாக இந்த காலகட்டத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள், அதிர்ஷ்ட பலன்கள் உண்டாகும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கிடந்த காரியங்கள், முடங்கி கிடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் கை கொடுக்கும். தினசரி வாராகி தேவி வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9. அதிர்ஷ்டமான இடம் வெள்ளை மற்றும் சிவப்பு. தனுர் ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா குலதெய்வத்தின் அனுகிரகம், முன்னோர்கள் ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூரணமா கிடைக்க போகுது. பல விதத்திலும் பலவிதமான நன்மைகள். பொருளாதாரத்தில் ஒரு மேம்பாடு, பொருளாதாரம் சம்பந்தமான தடைகள் விலகிறது, முக்கிய முடிவுகள் எடுக்கிறது, அது உங்களுக்கு சாதகமாக முடிகிறது. அது மாதிரி குடும்பத்தாருடைய ஒரு ஆதரவு, குடும்பத்தாருடைய ஒரு நலன், அதெல்லாம் நல்லா இருக்கும். தொழில் உத்தியோகத்தை பொறுத்தவரை தைரியமாக தன்னம்பிக்கையாக நீங்கள் எந்த முடிவும் எடுக்கலாம். அது உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஒரு வேகம் பிடிக்கும் தொழில் உத்தியோகத்தில். இதுவரைக்கும் இருந்த ஒரு சுணக்க நிலையை தாண்டி ஒரு நல்ல ஒரு வேகம் என்பது பிறக்கும். வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உங்களுக்கு உண்டாகும். முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். பொதுவாக இந்த காலகட்டத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பெண்களுக்கு குடும்பம் சார்ந்த விஷயங்கள் மிகப்பெரிய அனுகூலத்தை உங்களுக்கு கொடுக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் ஒரு பெரிய தன்னெழுச்சியோடு நீங்கள் செயல்படுவீர்கள், வெற்றி பெறுவீர்கள். ரொம்ப சிறப்பாக அற்புதமாக அமைந்திருக்கு. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள், உறவினர்களால் அனுகூலங்கள் உண்டாகும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாப முன்னேற்றம் அதிகரிக்கும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை ஏற்படும். தினசரி நவக்கிரகங்கள் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள். மகராசி அன்பர்களுக்கு ராசிக்கு யோகாதிபதி சுக்கிரன் கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு அப்புறம் வர அற்புதமான ஒரு பீரியட். நல்ல பீரியட், சிறப்பாக இருக்கு. தைரியமா இருங்க. இந்த வாக்குச்சனி நினைச்சலாம் பயப்படாதீங்க, 7.5 சனி நினைச்சலாம் பயப்படாதீங்க. ஒரு அற்புதமான ஒரு நேரம் உங்களுக்கு போய்கிட்டு இருக்கு. ரொம்ப சிறப்பான ஒரு நேரம். தைரியமா தன்னம்பிக்கையா எந்த ஒரு முடிவும் நீங்க எடுக்கலாம். அனுகூலத்தை கொடுக்கும். ரத்தம் சம்பந்தமான உறவுகளிடம் இருந்து வந்த உறவு சிக்கல்கள் விலகப் பெறுவீர்கள். பல விதத்திலும் முன்னேற்றங்கள் உங்களுக்கு வந்து சேரும். அது மாதிரி நீண்ட நெடும் காலகட்டத்திற்கு பிறகு உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கண்டிப்பான முறையில் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அப்படின்னு நாம் நம்பலாம். சின்ன சின்ன விஷயங்களில் கூட நல்ல மாறுபாடுகள் உங்களுக்கு வந்து சேரும். தொழில் ஸ்தானம் ரொம்ப வலிமையாக அமைஞ்சிருக்கு. தொழில் ஸ்தானாதிபதி சுக்கிரனே ராசிக்கு வர யோகம், அதிர்ஷ்டம், எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். ஒரு பல விதத்திலும் இருந்து வந்த குழப்பங்கள், சிக்கல்கள் விலகும். முயற்சிகள் அனைத்தும் சாதகமாகும். எல்லா விஷயத்திலும் ஒரு தெளிவான முடிவுகள் உங்களால் எடுக்க முடியும். சின்ன சின்ன விஷயங்களில் கூட இருந்து வந்த சிக்கல்கள், குழப்பங்கள் அனைத்தும் நீங்க பெறுவீர்கள். பல விதத்திலும் நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். பொதுவாக இந்த காலகட்டத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பெண்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதுக்குள்ள இருக்கக்கூடிய குழப்ப நிலை நீங்க பெறுவீர்கள். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப செலவுகள் உண்டாகும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் ஏற்படும். தினசரி
குலதெய்வ வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 5, 6, அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் பச்சை. கும்பராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் கவனத்தோட இருக்க வேண்டிய காலகட்டம். அதுவும் முக்கியமா உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. நீங்க கும்ப ராசியில பிறந்திருக்கலாம் அல்லது கும்ப லக்னத்துல பிறந்திருக்கலாம். இந்த பலன்களை எடுத்துக்கோங்க. உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். அந்த மாதிரி கூட இருக்கிறவங்களே உங்களுக்கு துரோகங்கள் செய்யலாம். சில முக்கியமான காரியங்கள், முக்கியமான விஷயங்கள்லாம் இருந்ததுன்னா தயவுசெய்து ரகசியங்களை காப்பாற்றணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த விஷயத்திலும் முடிவெடுப்பதற்கு முன் தீர ஆலோசனை செய்து அதன் பிறகு முடிவெடுப்பது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட நல்ல மாற்றங்கள் சேரும். புதிய முயற்சிகள் வெற்றி பெறும். கடுமையான பணிச்சுமை காத்துக்கிட்டு இருக்குங்க. வேலையில கடுமையான பணிச்சுமை. ஒரே நேரத்துல பலவிதமான வேலைகளை செய்ய வேண்டிய சூழல்கள் உங்களுக்கு உண்டாகலாம். ஸோ அதுல கொஞ்சம் கவனமா நடந்து கொள்ள வேண்டும். இந்த காலகட்டத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உத்தியோகத்தினருக்கு சக ஊழியர்களுடன் சின்ன சின்ன கருத்து முரண்பாடுகள் உண்டாகலாம். எந்த விஷயமானாலும் சரி, நீங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து நீக்கு போக்கா நடந்துக்கிறது உங்களுக்கு நல்லது. மாணவர்களுக்கு கல்வி சம்பந்தமான விஷயங்கள் அனுகூலத்தை கொடுக்கும். கொஞ்சம் அதிகமான கவனம், சிரத்தை, முயற்சி என்பது அவசியம். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் ஒரு முன்னேற்றம் காணப்படும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனசுக்குள்ள ஒரு தைரியம், தன்னம்பிக்கை ஏற்படும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் அனுகூலங்கள் உண்டாகும். தினசரி தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 5, அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் நீலம். மீனராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் தொட்டதெல்லாம் துலங்கும். எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றியடையும். பல காரியங்களிலும் இருந்து வந்த தடங்கல்கள், சிக்கல்கள், குழப்பங்கள் நீங்க பெறுவீர்கள். உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா நடந்துக்கணும். சில பேருக்கு இந்த கண்கள் சம்பந்தமான சில பிரச்சனைகள் உண்டாகலாம். அதெல்லாம் நீங்க கொஞ்சம் கவனமா நடந்துக்கிறது உங்களுக்கு நல்லது. பொருளாதாரத்துல நல்ல ஒரு மேம்பாடு காணப்படும். தொழில் உத்தியோகத்தில் இருந்து வந்த குழப்பங்கள், சிக்கல்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். தொழில் உத்தியோகம் ரொம்ப சிறப்பா இருக்கு. தொழில் விரிவாக்கம் ரொம்பவே ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லலாம். அது மாதிரி புதிய இன்வெஸ்டர்ஸ் உங்களுக்கு கிடைப்பாங்க. பேங்க் லோன் கண்டிப்பான முறையில் கிடைக்கும். அனைத்து வகையான நன்மைகளும் நமக்கு நடைபெறும். உத்தியோகத்தினருக்கு சின்ன சின்ன விஷயங்களில் கூட நல்ல மாறுபாடுகள் சேரும். இந்த மாதிரி இந்த காலகட்டத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பெண்களுக்கு யோக பலன்கள், அதிர்ஷ்ட பலன்கள், நல்ல மாற்ற பலன்கள் உண்டாகும். மாணவர்களுக்கு கல்வி சம்பந்தமான தடங்கல்கள் அனைத்தும் விலகும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் நல்ல ஏற்றம், முன்னேற்றம் காணப்படும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சொல்வாக்கு, செல்வாக்கு அதிகரிக்கும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் நலம் பெறும். கடன் பிரச்சனைகள் விலகும். தினசரி முன்னோர்கள் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9, அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு. உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் மங்காத செல்வத்தையும் வளத்தையும் நலத்தையும் கொடுக்கட்டும் என இறைவனிடம் நான் வேண்டுகிறேன், பிரார்த்திக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். மீண்டும் நாம அடுத்த பதிவுல சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன். இணைந்திருங்கள் இந்து தமிழ் திசை ஆனந்த ஜோதி சேனலுடன். நன்றி, வணக்கம்.